மேடம்? வணக்கம் சார், வந்துட்டீங்களா? என்ன மேடம் காலையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், 2 நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட பேசினேன், உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்ட்டு. சரிங்க. பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மேடம் செஞ்சீங்க, குழம்பு என்ன சமைச்சிங்கன்னு கேட்டால் உருண்டை குழம்பு வச்சோன்னாங்க. சரி. ஆஹா சூப்பராச்சேன்னு சொல்லிட்டு நம்மளும் உருண்டை குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு 4 கிலோ கடலைப்பருப்பு வாங்கி ஊற போட்டேன். ஆஹா. 2 மணி நேரம் ஊன பிறகு கடலைப்பருப்பை மட்டும் லேசாக ஒரு அரை சுற்றி எடுத்துக்கணுங்க. சரி. எடுத்துக்கிட்டு அந்த எடுத்ததுல வந்துட்டு லேசாக மஞ்சத்தூள், லேசாக மிளகாத்தூள், கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, சில பேர் சோம்பு கூட போடுவாங்க. சோம்பு, லேசா புதினா இருந்தா கூட புதினா போட்டுக்கலாம். மருத்துவ குணம் நிறைந்தது. போட்டு இதை மாதிரி பிசைஞ்சு இதே மாதிரி பிடிச்சிக்கணும், சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி இட்லி பானைல வச்சு வேக வைக்கணுங்க. அடுத்தது சரி வச்சுட்டு வழக்கம் போல குழம்புல போட்டுற வேண்டியதா. இப்போ நான் கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு அப்புறம் வரீங்களா சார்? இல்ல மேடம், இன்னும் எனக்கு நான் இது என்னன்னா, இப்போ எனக்கு என்னன்னா, நம்ம வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் தான் நம்மளுடைய கிச்சன் வந்து போயிட்டு இருக்கு, பட்ஜெட் கிச்சனு. இது நீங்க சொல்ற பொருள்லாம் பார்த்தா கொஞ்சம் ரிச்சா இருக்கேன் மேடம். என்ன மேடம் சார், இப்போ நீங்க போய் ஒரு பருப்பு வாங்கினீங்கனாலே வந்து 83 ரூபா 93 ரூபா இப்படிதான் சொல்றாங்க. சரிங்க மேடம். சரிங்க. அந்த பருப்புலயே ஒரு அழகான ஒரு குழம்பு வச்சிரோம்ல, தனியா வேற காய்கறி வாங்கி தனியா எல்லாம் பண்ணிடலாமே. ஆமா. இந்த பருப்புலயே பாத்தீங்கன்னா ஒரு குழம்பு வச்சிரோம் அழகா. இந்த குழம்பு பாருங்க சார், இதுல ஒரு பிளஸ் இருக்கு. சாதத்துக்கு போட்டுக்கலாம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து அருமையா இருக்குங்க. இந்த குழம்புடைய ருசி வந்து அறிஞ்சவங்களுக்கு இதை பத்தி சொல்லி தெரிய வேண்டியது. வைக்க தெரியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு இது கடலைப்பருப்பை மட்டும் மிக்சில சுத்தி எடுத்துக்கிட்டு மிளகாத்தூள், பூண்டு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு இருந்தா கூட இடிச்சு போட்டுக்கலாம், கொஞ்சம் புதினா இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி இட்லி பண்ண வச்சுட்டு சொல்லுங்க. பெண்கள் பொதுவா வந்து கடின உழைப்பாளிகள். நிச்சயமா மேடம், நிச்சயமா. இந்த வேலையெல்லாம் சொன்னீங்கன்னா சாதாரணமா அசால்ட்டா செஞ்சிருவாங்க. நிச்சயமா நிச்சயமா. அதனால வந்து செஞ்சு சாப்பிட சொல்லுங்க. தெரியாதவங்க மட்டும் தான் சரி எப்படி சரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த வீடியோ கூட பண்ணி காட்டுறோம். இன்னொன்னு மேடம், எனக்கு உருண்டை இட்லி பண்ணல. இன்னொன்னு மேடம் ஒரு விஷயம் பாருங்க. சொல்லுங்க சார். ஒரு உருண்டை குழம்பு சாப்பிடும்போது அவ்வளவு ருசியா இருக்கு அந்த உருண்டையை சாப்பிடும் பொழுது. ஆனா அந்த உருண்டை குழம்புக்கு பின்னால இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி வரலாறு இருக்குன்றது எனக்கு உண்மையிலே தெரியாது மேடம். நீங்க நாட்டோட வரலாறு தான் தேடி கேக்குறீங்க. தமிழோட வரலாறு யாருமே கேட்க மாட்டாங்க. நிச்சயமா நிச்சயமா மேடம். நாங்க வந்து செஞ்சு காட்டி நிச்சயமா நிச்சயமா பின்னாடி இவ்வளவு கஷ்டம் இருக்கு. நிச்சயமா நிச்சயமா வந்து சொல்றோம். அதாவது ஒரு வகையில இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்களுடைய உழைப்பு கிச்சன்ல வந்து எவ்வளவு தூரம் கடுமையா உழைக்கிறாங்க அப்படின்றது வந்து இதுல நீங்க வந்து அழகா வந்து வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, நம்ம சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செஞ்சாதான் இந்த வேலை செய்ய முடியும். நிச்சயமா நிச்சயமா மேடம். நிச்சயமா பெண்கள் வந்து எல்லாத்தையும் சிறந்து விளங்குறாங்க. சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செய்யறதுனால நிச்சயமா 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 சிறந்து விளங்குறாங்க. நிச்சயமா மேடம். அந்த விஷயத்தை நான் இப்ப கூட சொல்லிக்கிறேன் சார். ஆண்களால 2 வேலையை ஒரே நேரத்துல செய்ய முடியாது. நிச்சயமா கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. பெண்களால ஆபீஸும் கிளம்பிக்கிட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு நிச்சயமா நிச்சயமா வேலையும் செஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு எல்லாமே பண்றாங்க லேடிஸ். கண்டிப்பா மேடம். மேடம் எப்ப மேடம் ரெடி ஆகும்? பசிக்குது எனக்கு. செஞ்சா கூட உங்களுக்கு தர ஐடியா இல்ல சார். ஏன்னா எங்க வீட்டுக்கு சரியா இருக்கும். ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. சரிங்க சார். இப்போ வந்து புடிச்சு வச்சிட்டேன். ஓகே, அடுத்து என்ன மேடம்? அடுத்த கட்டம் என்ன? இப்போ கடையில வச்சு வேக வச்சு எடுக்கணும் சார். நீங்க போயிட்டு அப்புறம் வரீங்களா தயவு செய்து? சரி மேடம், கொஞ்ச நேரம் வந்துருவா. கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க சார். ஓகே மேடம், தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. என்ன மேடம் ரெடி ஆயிடுச்சா? சார் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வர சொன்னேன், வந்துட்டீங்க. இருந்தாலும் நீங்க வந்த நேரம் கரெக்டான நேரம். என்ன மேடம்? இப்பதான் அந்த உருண்டையை வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். சரிங்க மேடம். அந்த உருண்டை வந்து வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு அழகா வந்து நம்ம ஏதாவது ஒரு கத்தி வச்சு பார்க்கலாம் சார். கை வைக்க வேணாம். ஏன்னா கை வச்சிங்கன்னா நமக்கு சுடும் இல்லையா? ஆமாம் மேடம். பாருங்க வச்சு நான் பார்க்குறேன், வெந்துருச்சு உருண்டை. வெந்துருச்சா? இப்போ வந்து நான் என்ன பண்ணணும், இந்த உருண்டையை அப்படியே உடையாம எடுத்து ஒரு ஹாட் பேக்கில் வச்சிருவேன். சரிங்க மேடம். நீங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும் சார். எனக்கு இன்னொரு தட்டு இருக்கு வேக வைக்கிறதுக்கு. அப்படியா? நான் வந்து குழம்பு செய்யறது கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க வந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க சார். மறுபடியும் புனே கழிச்சு வரணுமா? மறுபடியுமா? ஆமா சார். சரிங்க மேடம், சரிங்க மேடம், வந்துடுறேன் மேடம். வந்து கொஞ்சம் நம்ம என்ன ஆடியன்ஸ் ஒன்று பண்ணுங்க சார், கொஞ்ச நேரம் உட்காருங்க, கொஞ்சம் டீ போட்டு தரேன். சரிங்க மேடம். அதுக்குள்ள எனக்கு அடுத்த இது வெந்துரும். நீங்க எடுத்துக்கங்க உங்க ஆடியன்ஸ். சரிங்க மேடம், அதுக்குள்ளே நீங்கள் டீ கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷம். நான் ஒரு 1 hour கூட வெயிட் பண்ணேன் மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். வந்துட்டேன் மேடம். நான் வந்துட்டீங்களா சார்? ஆனா கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. லேட் ஆயிடுமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல. சரிங்க மேடம். டீ குடிச்சு நல்லா இருந்துச்சா சார்? செமையா இருந்துச்சு மேடம் டீ. வந்து என்னன்னா மசாலா டீ சார். ஓ அப்படியா? நான் எல்லா பொருளும் மசாலா பொருளும் அரைச்சு போட்டு சரிங்க டீ மேடம். கொடுத்தேன். சரிங்க இப்போ மேடம். பாருங்க, இப்போ நம்ம உருண்டை குழம்புக்கு வருவோம். இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். அதாவது சார், இப்போ எண்ணெய் ஊற்றி சோம்பு தாளிக்கிற பிரிஞ்சி ரைஸ் பண்ணும்போது, வெஜிடபிள் ரைஸ் பண்ணும்போது என்னென்ன போடுவோம், அந்த மாதிரி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு புளி கரைச்சி ஊற்றிருக்கிறேன், உப்பு போட்டுருக்கேன், அவ்வளோதான் இப்போதைக்கு. இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்ல வச்சுக்கிறோம். சரிங்க மேடம். வச்சுக்கிட்டு கரண்டியை வெளில எடுத்து எங்க மேடம் உருண்டையை காணோம் மேடம்? எங்க இப்பதான் போட போறோம். அப்படியே அழகா வச்சிருக்கேன். ஆஹா, அப்படியே அழகா வச்சிருக்கேன் பாருங்க. அப்படியே அழகா ஒரு உருண்டை எடுத்து போட வேண்டியது. இந்த பாருங்க. ஆஹா, இதுதான் சார் உருண்டை குழம்பு. இதுதான் சொல்லிட்டீங்க. எவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருக்கு இதுல?
ஆமா சார், இதெல்லாம் வெளியில கடையில போனா கூட கிடைக்காது சார். நிச்சயமா நிச்சயமா அதனால மேடம். நம்ம வீட்லயே செஞ்சு அழகா சாப்பிடலாம். இப்போ நம்ம என்ன குழம்பு வைக்கிறது, என்ன குழம்பு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கும். நிச்சயமா மேடம் இது நிச்சயமா. உருண்டை குழம்பு ஒரு நாள் வைங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் லீவ் நாள்ல வைக்க சொல்லுங்க சார். ஏன்னா வேலைக்கெல்லாம் கிளம்புறவங்க வந்து இதை பண்ணிட்டுலாம் கிளம்பிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா ஒரு நாள் வச்சிட்டீங்கன்னா ஒரு 2 நாள் வச்சு சாப்பிடலாம் அழகா. ஓ அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா 2 நாள் வச்சு நீங்க சாப்பிடுறது வந்து வெறும் உருண்டையா சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க சார். அதனால வந்துட்டு வெறும் உருண்டை 2 எடுத்து வச்சிருக்கேன். மேடம் எவ்வளவு மாவு போட்டீங்க? எத்தனை உருண்டை வந்துச்சு இதுல? இது 1/4 கிலோ மாவு போட்டோம் சார். ஒரு 20-25 உருண்டை கிட்ட வந்துச்சு சார். நல்ல கேள்வி கேட்டீங்க. அது வந்து நம்ம கரெக்ட். இப்போ வந்து நம்ம குடும்பத்துல எத்தனை மெம்பர்ஸ் முக்கியம் அது. அதுக்கு தகுந்த நம்ம தான் உருண்டை போடணும். கண்டிப்பா கண்டிப்பா மேடம். இப்போ பாருங்க சார், இப்போ நான் வந்து உருண்டை ஏற்கனவே நான் இட்லி பண்ண வேக வச்சு எல்லாம் எடுத்துட்டேன். ஆமா. அதனால வந்து இது வேகணும்னு அவசியம் கிடையாது. சரி. தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க நல்லா. ஆஹா. காலையில அரைச்சி வச்சிட்டேன். ஓ சூப்பர் சூப்பர். அது அப்படியே தேங்காய் போட்ற வேண்டியதா. ஏன்னா தேங்காய் சேர தான் வந்து அந்த ருசி கொடுக்கும் சார் குழம்புக்கு. பொதுவா தேங்காய் வந்து பச்சையா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதும்பாங்க. ரொம்ப கொதிக்க வைக்காம குழம்புல சேர்க்கும் போது ரொம்ப கொதிக்க வைக்காம இறக்கணும் சார். ஓ சரிங்க மேடம். முடிஞ்சது சார். உருண்டை குழம்பு வச்சாச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் முன்னாடியே போட்டுட்டேன். ஓகே. ஏன்னா அந்த உருண்டை போட்ட பிறகு போட்டா சரி வராதுன்னு சொல்லி முன்னாடியே போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு அருமையான உருண்டை குழம்பு தயார் பண்ணியாச்சு. இது வழக்கமா வந்து எங்க வீட்டு குக்கர் சார் இது. இப்போ நிறைய உருண்டை போறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கண்டிப்பா என்ன சட்டில பண்ணாம கண்டிப்பா மேடம். இது எத்தனை பேர் சாப்பிடலாம் குறைஞ்சபட்சம்? நீங்க என்ன சார் சாப்பிடவே இருக்கீங்க? இல்ல மேடம், அதுக்காக தானே நம்ம உழைக்கிறோம். மனிதர்கள் வந்து என்ன மேடம் இருக்கு லைஃப்ல. நல்லெண்ணெய் ஊத்துறேன். அருமையா வந்துருச்சு. சூப்பர் சூப்பர் இனிமே அது சூப்பர். இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வந்து கொதிச்சு வந்தோம்னா நல்ல ஒரு சாதம் ஏற்கனவே வச்சிட்டோம் சார் குக்கர்ல. குழம்பு போட்டு சாப்பிட வேண்டியதான் சார். ஏன்னா சாப்பிட்றதுல தான் சார் நமக்கு ரொம்ப அதுதான் மேடம் நான் சொல்றேன். நம்ம இவ்வளோ உழைக்கிறோம் கடுமையா. கண்டிப்பா. என்னத்த சொல்றீங்க? சாப்பாடு தவிர என்ன இருக்கு அதுல? சாப்பாடு தூக்கம், அதை விட்டா என்ன இருக்கு சொல்லுங்க லைஃப்ல? இப்போ எனக்கு கூட நீங்க கேட்ட வழி எனக்கு கூட பசி வந்துச்சு. இந்த குழம்பு வந்தோன்னு சாப்பிட வேண்டியதான். ஆமா, ருசியான சாப்பாடு சாப்பிட்றத விட வாழ்க்கையில வேற என்ன மேடம் சொல்லணும் சார்? சொல்லுங்க. இப்போ அந்த உருண்டை எப்படி செஞ்சுட்டோம், முன்னாடியே செஞ்சுட்டோம். அதை வந்து குழம்புல அந்த மாதிரி போட்டுட்டோம். புளி குழம்பு மாதிரி வச்சு அதை போட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறோம். சரி, அவ்வளவுதான் இதனுடைய ப்ரிப்பரேஷனு. எளிமையான உருண்டை குழம்பு. கடலை பருப்பு மட்டும் தான் பயன்படுத்தணும். பைத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்புலாம் எதுவும் பயன்படுத்த வேண்டாம். வெறும் கடலை பருப்பு ஒரு 1/4 கிலோ வாங்கி ஊற போட்டு இதே மாதிரி மிக்ஸில் லேசா ஒரு அரைப்பதமா அரைச்சி எடுத்துக்கிட்டு வழக்கமாவும் அதில் லேசா மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கையில பிசைஞ்சு வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா கையில பிசைஞ்சு உருண்டை மாதிரி பிடிச்சி இட்லி பானையில் வேக வச்சு அழகா வேக வச்சு இந்த மாதிரி குழம்பு கூட்டி அதில் உருண்டையை போட்டு அதுக்கு கொதிக்க வச்சு எடுத்துட வேண்டியதான் சார். வேலை முடிஞ்சு. சூப்பர் சூப்பர் மேடம், சிறப்பு. லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்களே கவனிங்க. மேடம் வந்து அருமையாக வந்து உருண்டை குழம்பு செய்கிறத பற்றிய செய்முறை பயிற்சி வந்து நமக்கு வந்து அழகாக வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ருசியான குழம்பு. சண்டே ஸ்பெஷலாக வந்து நம்ம பட்ஜெட் கிச்சனில் வந்து அவங்க வந்து ஒரு செயல்முறை பயிற்சியில் வந்து பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. நீங்களும் வீட்டில் வந்துட்டு இதை வந்து சமைச்சு சந்தோஷமாக உறவினர்களோட சந்தோஷமாக அமர்ந்து பேசி மகிழ்ந்து சாப்பிடுங்க. வாழ்க்கையில் அதை விட வேறு உலகத்தில் வேறு எந்த சுகமும் கிடையாதுங்க. சொத்து சேர்க்கறத விட நல்ல உணவுகளை சாப்பிட்டு நம்ம நல்ல நிம்மதியாக ஆரோக்கியமாக சொந்த பந்தங்களோட மகிழ்ச்சியாக இருங்க. அதுதான் உலகத்தின் தலை சிறந்த சொத்துன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன மேடம் நினைக்கிறீங்க? குழம்பு வச்சோம்னா யாருக்காவது நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு யாருக்காவது ஒரு டம்ளர் ஒரு டியூன் மாஸ் வச்சு கொடுங்க. கொடுக்கும்போது ஃபுல்லாக மகிழ்ச்சி வர எதுவுமே கிடையாது. நிச்சயமா மேடம். இப்போ வந்து ரொம்ப அருமையாக வந்து எங்களுக்கு லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் பட்ஜெட் கிச்சனுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை செயல்முறை பயிற்சி செஞ்சு காமிச்சிங்க. லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பாகவும் அது என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். உங்களின் நண்பன் அன்புடன் முத்தையா அன்புத்துறை. ரொம்ப நன்றி நேயர்களே, ரொம்ப நன்றி மேடம். தொடர்ந்து நேயர்களும் வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சார் ஒரு நிமிஷம் சார், நான் எல்லா பொருளும் போட்டு எல்லா வேலையெல்லாம் செஞ்சு உங்களுக்கு எல்லாம் செஞ்சு காட்டுறேன். நீங்க முடிக்கும் போது மட்டும் முத்தையா சொல்றாங்க. யார் சார்? அது எங்க அப்பா தான் மேடம். அது ஒரு டவுட் உங்களுக்கு? ஆமா சார், எப்பவுமே நீங்க வந்து அந்த மாதிரி சொல்லி முடிக்கிறீங்களே. உங்க பேர் அன்புன்னு தெரியும். ஆமா, இந்த முத்தையா யாருன்னு தெரிஞ்சுக்க. முத்தையா வந்து எங்க அப்பா தான் மேடம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம்.